ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே. குரல் உயர்த்தி, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு சொல்லுவோம் இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. வாய் திறந்து, நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை உற்று நோக்காமல் உம்மையே எங்கள் கண்முன் நிறுத்தி உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரே, இதோ வியாதிகளோடு, வேதனைகளோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நீ தயவாய் மனமிறங்குவீராக. வல்லமை எங்கள் ஒவ்வொரு மீது இறங்கட்டும். பயத்திறந்து கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீங்க எங்க மேல இறக்கம் வைங்க. நீங்க எங்களை தொடுங்க, நீங்க எங்களை சுகப்படுத்துங்க. நீங்க எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்க எங்க கூடவே இருக்கிறவர், நீர் எங்களை விட்டு விலகாதவர். உமக்கு நன்றின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவே, இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் எதையெல்லாம் பாரமாக தூக்கி சுமந்து வந்திருக்கிறேனோ அதை எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்க மேல மனம் இறங்கும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாரும் வாய் திறந்து, நீர் என்னோடு இருக்கும் போது என்ன வெற்றி வெற்றியே. இசையா 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 இசையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மரணமே கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய உடனிருப்பின் வல்லமை எல்லாவற்றையும் எங்கள் மீது வைத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் அன்னை மரியின் பரிந்துரையில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே,
இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான அன்பு தந்தை அவர்களுக்கும் அன்பு எல்லா ஊழிய சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து இந்த நாளுடைய தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம். ஒரு வேதத்தை வாசிக்க 2 பேர் வாசிக்கலாம். எசையா 64ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசியுங்கள். தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மை அன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதும் இல்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் நம் கடவுளாய ஆண்டவரை தேடி நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், ஏதாவது கடவுள் எனக்கு ஒரு நன்மைத்தனத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம் தேவனை, அவருடைய ஆலயத்தை, அவர் சமூகத்தை நாம் தேடி வருகிறோம். இதை யாரும் மறுக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், ஒரு தொழுநோயாளி இயேசுவை தேடி வந்தார். நீங்கள் மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே சொல்லப்படுகிற வார்த்தை 40வது வசனம் சொல்லுகிறது. மார்க் 1:40, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு அவர் மன்றாடினார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவிடத்திலே இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதன் வந்தான். முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நீர் விரும்பினால் என்னுடைய நோயை நீக்க உம்மால் முடியும். பாருங்க, அவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது, அவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த ஒரு துக்ககரமான என் வாழ்க்கையின் நிலை மாற வேண்டும். எப்படி? இந்த இயேசுவிடத்திலே நான் சொல்வேன், கண்டிப்பாக இவர் எனக்கு ஒரு மாற்றத்தை தருவார் என்று அவர் நம்பினார். ஆண்டவரும் சொன்னார், நான் விரும்புகிறேன் என்று அவரை தொட்டு அவரை சுகப்படுத்தினார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதே போல நீங்க மார்க்கு நற்செய்தியை வாசித்து அதிலே 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், ஒரு தீய ஆவி பிடித்த ஒரு சிறுவனை அவனுடைய தகப்பன் இயேசுடைய சீடர்களிடத்திலே கொண்டு வருகிறார். ஆனால் அந்த தீய ஆவியை அவர்களால் விரட்ட முடியவில்லை. அவர்கள் அந்த இடத்திலே புலம்பி தவிக்கிறார்கள். இயேசு அங்கே வருகிறார். ஆண்டவர் விசாரிக்கிறார், என்ன ஆனது, என்ன பிரச்சனை? உடனே அந்த தகப்பன் சொல்லுகிறார், ஐயா, என் மகனை ஒரு அசுத்தாவி பிடித்து தீயிலும் நெருப்பிலும் தள்ளுகிறது. உம்முடைய சீடர்களிடத்திலே கொண்டு வந்து எப்படியாவது ஏதாவது நடக்கும் என்று பார்த்தேன், ஒன்றுமே நடக்கவில்லை. அதனால் நீர் எங்களுக்கு முடியும் என்றால் ஏதாவது செய்யும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், ஏதாவது நீங்கள் அதிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த தகப்பனானவர் அவரை பார்த்து சொல்லுகிறார். 22வது வசனம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, ஏதாவது முடியும்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஏதாவது நீங்க முடியும்னா எங்க பையனுக்கு என்ன கொடுங்க, ஒரு விடுதலையை கொடுங்க என்று அவர் கேட்கிறார். பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்திலும் அற்புதத்தை செய்கிறார். அந்த தீயாவி அந்த பிள்ளையை விட்டு வெளியேறுகிறது, அவன் சுகமடைகிறான். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வரும் பொழுது ஏதாவது நடக்குமா, ஏதாவது கிடைக்குமா? கண்டிப்பா அப்படிதான் வந்திருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும், நீங்கள் நினைக்கிற அந்த ஏதாவது ஒன்றை செய்கிறவர் இங்கே வீற்றிருக்கிற அருங்கொடை நாதர்
எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென். நல்ல கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எந்த மனுஷனிடத்திலும் அதிகாரம் இல்லை, யார்ட்டையும் வல்லமை இல்லை. பிரைஸ் தி லார்ட். வல்லமையும் மாட்சிமையும் மகிமையும் யாருக்கு? தேவனுக்கு. எந்த குருவானவரோ, எந்த போதகரோ, எந்த பாஸ்டரோ வல்லமையை வைத்துக் கொண்டவர்கள் அல்ல. வல்லமைக்கும் மாட்சிமைக்கும் மகிமைக்கும் உரிய தேவனை நீங்கள் நம்பி அவருடைய இல்லத்திற்குள் வந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக ஆண்டவர் ஜீவனோடு அந்த தேவனாய தெய்வம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுவிப்பார். நம்புறீங்களா? நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப பாருங்க, எங்களுக்கு உதவி செய்யும், என்னை குணப்படுத்தும் என்று நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தை தேடி வந்தவர்கள். அதனாலதான் நம்ம வாஸ்தவம் எசையா 64:4 தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? ஆமென், ஆமென். அவரை மாதிரி நம்ம வாழ்க்கையில செயலாற்றவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவரை போல உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில வேற யாராலையும் செயல்படவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அதனாலதான் தாவீது திருப்பாடல் சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். திருப்பாடல் சங்கீதம் 56:3 வாசியுங்கள். அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில், அச்சம் என்னை, பயம் என்னை ஆட்கொள்ளும் நாளிலே உம்மையே நான் நம்பியிருப்பேன். தேவனே, ஆண்டவரே, உம்மையே நான் நம்பியிருப்பேன். யாரை நம்பியிருப்பேன் சொல்லுங்க? யாரை நம்பியிருப்பேன்? ஆண்டவரையே நம்பி இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், உங்க வாழ்க்கையில பயம் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது, இந்த உலகத்துல பாருங்க, மனித வாழ்க்கையில பயம் ஆட்கொள்ளும் பொழுது மனிதர்கள் பலவிதமான தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க சில வாரங்களுக்கு முன்பாக கூட பார்த்திருப்பீங்க, ஒரு சிறு பிள்ளை ஒரு மேல இருந்து கீழே தவறி விழுந்து அந்த பிள்ளையை காப்பாற்றிட்டாங்க. ஆனா மனுஷங்க வார்த்தைக்கு ஒரு பெண் பயந்து அந்த குழந்தையோட அம்மா என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க? நீங்க மீடியாலாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த செய்தி, அப்படித்தானேப்பா? அந்த குழந்தைய காப்பாத்திட்டாங்க. ஆனா மீடியால எல்லாரும் பொறுப்பு இல்லாத அம்மா, உனக்கெல்லாம் எதுக்கு குழந்தை தேவையா, இப்படியெல்லாம் நிறைய பேர் அந்த பகிர்வுகளை பகிர்ந்து அந்த வார்த்தை அதை பயமுறுத்தி அந்த அம்மா என்ன பண்ணிட்டு பாருங்க, வாழ்க்கையவே முடிச்சுக்கிட்டு. பயம். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். மனுஷ வார்த்தைகளுக்கு பயம். சின்ன ஒரு கட்டி மாதிரி இருக்குது, டாக்டர்கிட்ட போறாங்க, ஐயோ என்னங்க நீங்க இப்படி முத்த வச்சுட்டு வந்திருக்கிறீங்க, ஐயோ நான் படிச்சபடி எனக்கு தெரிகிற அளவுக்கு நீங்க உடனே போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, நான் நினைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே பலமெல்லாம் கொன்றி போயிருது, ஆற்றல் போயிருது. அவ்வளவுதான். உடனே நம்ம என்ன பண்றோம்? பயத்துல நம்மளே முடிவு பண்ணிடுவோம், நமக்கு என்ன வந்துட்டு, கேன்சர் வந்துட்டோ, அது வந்துட்டோ. இதனாலதான் அந்த தாவீது தன் வாழ்க்கையில சொல்றாரு, அச்சம் என்னை மேற்கொள்ளும் பொழுது. எது என்னை மேற்கொள்ளும் பொழுது சொல்லுங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பயம் என்னை மேற்கொள்ளும் பொழுது. ஆண்டவரே, அந்த வசனத்தை போடுங்க. அச்சம் என்னை மேற்கொள்ளும் பொழுது, அச்சம் என்னை மேற்கொள்ளும் போது, பயம் என்னை மேற்கொள்ளும் பொழுது, பயம் என்னை மேற்கொள்ளும் போது, ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மையே நான் நம்பி இருப்பேன். உம்மையே நான் திருப்பாடல் 56:3 56:3. என்ன? வெரி குட், சூப்பர். இப்ப நீங்க எடுத்து இன்னொரு வசனத்தை படிங்க. சங்கீதம், வேகமான சங்கீதம் 43ஆம் அதிகாரம் 5வது வசனம். திருப்பாடல் 43:5 எடுத்து வாசிங்க பாப்போம். நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு பக்கம் அச்சம் மேற்கொள்கிறது. அவர் சொல்றாரு, நான் யாரை நம்பி இருப்பேன்
சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, யாரை நம்பி இருப்பேன்? ஆண்டவரே ஆண்டவரே உம்மையே நான் நம்பி இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்றாரு பாருங்க, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? இங்க இருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போய் வந்திருக்கலாம். ஒருவேளை விசுவாசத்தை இழந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்க குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகள், உங்களுக்கு வந்திருக்கிற சில வியாதிகள், ஒரு பெரிய பொருளாதார கஷ்டம். இன்னைக்கு எனக்கு அநேகர் ஜெப வாழ்க்கையில் நான் சந்திக்கிறது என்ன தெரியுமா? பிரதர், என்னால இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்கிறதுனே தெரியல. ஏன்? வாழ்க்கையில டெய்லி பிரச்சனைகள். ஆண்டவரை தேடுறேன், ஆனாலும் ஒரு புண்ணியம் இல்லையே. என்னுடைய ஜெபம் இவ்வளவு தூரம் தேவனை நோக்கி போய் எனக்கு இன்னும் ஒன்றும் நடக்கலையே. இன்னும் என் பிள்ளைக்கு ஒரு மேரேஜ் ஆகலை, என் பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கல. எத்தனையோ உலகத்தின் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு நீங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது அந்த உள்ளத்தை பார்த்துதான் தாவீது சொல்றாரு, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? வாசிங்க, நீ கலக்கமுறுவது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, யார நம்பியிரு? கடவுளையே. சத்தமா சொல்லுங்க, யார நம்பியிரு? கடவுளையே. பிரதர், நீங்க கலக்கம், உங்க நெஞ்சம் பயத்திலையும் நம்பிக்கை இழப்புலையும் கலக்கத்திலையும் வரும்போது இந்த உலகம் உங்களை என்ன சொல்லும் தெரியுமா? நீ செத்துரு. சில பேர் இன்னைக்கு டிப்ரெஷன், சில பேர்ல உலகத்துல ஒரு 88% ஜனங்கள் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சமீபத்திலே ஒரு ஆய்வு சொல்கிறது, 300 மில்லியன் குழந்தைகள் மன அழுத்தத்தினால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். 300 மில்லியன் பிள்ளைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வாலிபர்கள் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10-12 வயசுக்கு உள்ள அந்த சர்வே எடுக்கிறாங்க. என்னங்க அவங்களுக்கெல்லாம் மன அழுத்தம்? எனக்கு 12 வயசுல நான் என்ன பண்ணியிருப்பேன்? கோழிக்கா விளாண்டு இருப்பேன். நீங்க கிட்டி கம்பு விளாண்டு இருப்பீங்க, ஒருவேளை பல்லாங்குழி விளாண்டு இருப்பேன், அப்படிதானம்மா? ஆனா இன்னைக்கு 12 வயதுக்குள்ளேயே என்ன இருக்குதான்? மன அழுத்தம், டிப்ரெஷன். இந்த உலகத்துல பாருங்க, இந்த 12 வயது கூட ஆகல, அப்பா அம்மா மிரட்டுது, செத்துருவோம் பார்த்துக்கோ. இன்னைக்கு பிள்ளைங்களை பாருங்க, நீங்க நினைக்கிறத விட மேலா இருக்கிறாங்க. ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழப்பு வருகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய இருதயம் கலக்கத்தோடு இருக்கா? உடனே நீ செய்ய வேண்டியது என்னன்னா, நீ உடனே எடுத்துக்கிற வேண்டிய டேப்லெட், உடனே எடுத்துக்கிற சத்து மாவு என்னன்னா, தேவனை நம்பியிரு. எல்லாரும் சொல்லுங்க, யாரை நம்பியிரு? தேவனை நம்பியிரு. பிரதர், யாரை நம்பி இருக்கணும்? அம்மா, யாரை நம்பி இருக்கணும்? உன் பிரச்சனையை உன் மனசு தூக்கி சுமக்கும் போது நீ யாரை நம்பணும்னா, பிரச்சனை அல்ல, தேவனை நம்பியிரு. ஆமென், ஆமென். ஏன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மீட்பு செயல்களும் அவரிடமிருந்தே வரும். கை தட்டுங்க பாப்போம். யார்கிட்ட இருந்து வரும்? சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வரும்? ஆண்டவரிடம். சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வரும்? ஆண்டவரிடம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ வெளியே இருந்து வரும் பொழுது, இந்த அருங்குடை இல்லத்துக்குள்ள நீ அருங்குடை இல்லத்துக்கு போறேன்னு நீ காலை வைக்கும் பொழுது உன் கண்கள்ல வடிந்த அந்த கண்ணீர் துளிகளை ஆண்டவர் தம் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென். சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென். அவர் உன் மேல மனம் இறங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், எனக்கு என்ன தேவை? அவர் மீது நம்பிக்கை. சொல்லுங்க, என்ன வேணும்? அவர் மீது. பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரையே நம்பியிரு. நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, யாரையே நம்பியிரு. ஆண்டவரையே நம்பியிரு. சகோதரா, யாரையே நம்பியிரு. ஆண்டவரையே நம்பியிரு. சகோதரியே, யாரையே நம்பியிரு. ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரையே நம்பியிரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, தேவனை, ஆண்டவரை நாம் விசுவசிக்க வேண்டும். ஏன்? விசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். கை தட்டுங்க பாப்போம். விசுவாசம் தான் என்ன கொண்டு வரும்? சொல்லுங்க, விசுவாசம் தான் என்ன கொண்டு வரும்? அற்புதத்தை. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்கள் இந்த உலகத்தில் கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கையை தான் கடவுள்
என்ன செய்கிறார் தெரியுமா? விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. நீங்க நம்பிக்கை இல்லாமல் கடவுளிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள, அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு என்ன தெரியணும்னா, எனக்காக ஒரு செயலாற்ற ஒரு கடவுள் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்காக செயலாற்ற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் கல்லும் மண்ணுமா இல்ல, அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பின்னால உள்ள கைகள் ஆமென். ஆமென். எனக்காக செயலாற்ற, எனக்காக ஒரு விடுதலை செயலை செய்ய என் தெய்வம் என்னோடு இருக்கிறார். ஆமென். அதனால தாங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, வாசியுங்கள். நம்பிக்கையினால் அன்றி விசுவாசத்தினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. ஆமென். ஆமென். நீங்க யாருக்கு ஏற்புடையவரா மாறணும்? கடவுளுக்கு. சொல்லுங்க, யாருக்கு ஏற்புடையவரா மாறணும்? கடவுளுக்கு. இந்த உலகத்துல ஏதோ சில வழிபாடு, உலகத்துல உள்ள சில காரியம், உலகத்துல ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு போறதுக்கு நீங்க வரல. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, இந்த விசுவாசம் என்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்றால், தேவனுக்கு உரியவளாக, ஆண்டவருக்கு உரியவனாக என்னை விசுவாசம் மாற்றுகிறது. ஆமென். ஆமென். நான் அவர் மேல வைக்கிற நம்பிக்கை என்ன செய்து, அவருக்கு ஏற்புடைய, அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கைக்கு என்னை நடத்தி செல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். அதனாலதான் கிறிஸ்தவர்களுக்கு பேர் என்ன சொல்றோம் திருச்சபையில? விசுவாசிகள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உங்க பேர் என்னது? விசுவாசியே, நீ பயப்படாத. உன் பேர் என்னமா? விசுவாசி. யார விசுவாசிக்கிற? இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. நம்பிக்கையாளர்கள் இல்லைன்னு சொல்லல. அவர்களை போல நம்மளால உடலை காயப்படுத்தி கொள்ளவோ, அவர்களை போல பல காரியங்களை செய்ய நம்மளுக்கு முடியாது. ஆனா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு பெயர் என்னன்னா விசுவாசி. ஏன்? அவன் தன் தெய்வத்தை அறிந்து அவரை விசுவாசிக்கிறான். கை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் ஒருவரும் தேவனுக்கு ஏற்புடையவராக முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க யாருக்கு ஏற்புடையவரா வாழணும்? தேவனுக்கு. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி அவர்கள் அவருடைய பையனுக்கு வேலை வாய்ப்புக்காக அவங்க சொன்னாங்க, பிரதர் நாங்க ஜெபம் பண்றோம், ஒண்ணுமே நடக்கல. எங்களை பார்த்து ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள கிறிஸ்தவ சகோதரி சொல்றாங்க, நீ இப்படியே கடவுளை கடவுளை கடவுள்னு போனா என்ன ஆகும்? நீனும் ஜெபம் பண்ற, கோயிலுக்கு போற, உனக்கு உன் பையனுக்கு ஒன்றும் வேலை கிடைச்ச மாதிரியே இல்லை. ஆனா எங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், அதை செய். நான் ஒரு ஆள்கிட்ட உன்னை கூட்டு போறேன், அவர் கரெக்டா சில காரியம் சொல்லுவாரு, அதை செஞ்சிட்டேன்னா உடனே உன் பையனுக்கு என்ன கிடைக்கும்? வேலை கிடைச்சிடும். இதை சொல்றது ஒரு கிறிஸ்தவ சகோதரி. இவங்களை அப்படி சொல்றது இன்னொரு கிறிஸ்தவர். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை விசுவசிக்கிறார்களா? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை விசுவசிக்கிறார்களா? நீங்க எத்தனை பேருங்க ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்புகிறீர்கள்? முதல்ல அது கேள்வி. இந்த அருங்கொடை இல்லத்தில் அருங்கொடைநாதர் இருக்கிறாரா? 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 இங்கே அவர்தான் செயலாற்றுகிறாரா? நீங்கள் அவரைத்தான் நம்புகிறீர்களா? நம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க இருதயம் உலகத்தில் உள்ள மனிதர்கள் மேல, உலகத்தின் மீது இல்ல, உங்களை உண்டாக்கி உங்களுக்காய் காத்திருக்கிற தெய்வத்தின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். கை தட்டுங்க பார்ப்போம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எங்க லைஃப், அவருடைய லைஃப் ஸ்டைல சொல்றாரு பாருங்க. நீங்க கலாத்தியர் 1:10 தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். கலாத்தியர் 1 அதிகாரம் 10வது வசனம். நல்ல கவனிக்கணும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். வாசிங்க. கலாத்தியர்
1:10 வாசிங்கப்பா. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா, மனுஷருடைய நல்லெண்ணமா, கடவுளுடைய நல்லெண்ணமா, நான் மனிதனுக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷனுக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு அநேக வாழ்க்கை என்ன தெரியுமாங்க? வெளிய ஒண்ணு, உள்ள ஒண்ணு. பக்தி, பரவசம் எல்லாம் இருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் செய்யறது போல எல்லா பாகால் வழிபாடுகளும் எல்லா விதமான மறைமுகமான இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளும் நாம் விழுந்து கிடக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் மனுஷனுடைய நல்லெண்ணத்தை நாடுகிறேனா, கடவுளுக்கு உகந்ததை தேடுகிறேனா? நான் யாருக்கு உகந்ததை தேடணும்? கடவுளுக்கு உகந்தது. கடவுளுக்கு உகந்தது என்ன? விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு உகந்தது என்னது? நீ அவருக்கு காணிக்கை கொடுக்கணும், நீ அவருக்கு பெரிய காரியங்களை கட்டணும், நீ அவருக்கு பெரிய காரியங்கள்லாம் கொடுத்து அவருக்கு உகந்தவளாக மாற முடியாது. பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் அன்றி எவரும் தேவனுக்கு உகந்தவராக முடியாது. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் இந்த உலகத்துல ஆண்டவரை விலை கொடுத்து வாங்க முடியாது. நீங்க உலகத்துல ஒரு வேஷம், இந்த ஆலயத்துக்கு வந்தா ஒரு வேஷம். சிலர்லாம் பாருங்க, வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு. இங்கெல்லாம் உங்களை சொல்லல, காமனா மொத்தத்திலே சொல்றேன். இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா காரியங்களையும் ரகசியமா செஞ்சுட்டு வெளியே பார்க்கும்போது ரொம்ப பக்தி பரவசமா இந்த நாடகம் போடுற கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப பரிதாபம் என்ன அப்படின்னா, வெளி வேஷங்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆமென். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா பிறகு நீங்க பைபிள் எடுக்க வேண்டாம். நீங்க மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் மனிதர்கள் போடுகிற 6 வேஷங்களை அங்க ஆண்டவர் காமிப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கடவுள் பெயர்ல நடக்கிற 3 வேஷம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல. என்ன வேஷம்? 1 தர்மம் செய்வது, 2வது நீங்கள் உபவாசம் இருப்பது, 3வது ஜெபம் செய்வது. நீங்க மாத்தி கூட வச்சுக்கலாம், ஜெபம், தர்மம், உபவாசம். இந்த 3மே எப்படி இருக்குன்னா, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எப்படிதான் இருக்குது? வேஷம். சொல்லுங்க எப்படி? பிரதர் ரொம்ப பக்தியா ஜெபம் பண்றாரியா? பிரதர் எப்பவும் காலையிலே ஃபாஸ்டிங், மத்தியானம் ஃபாஸ்டிங், நைட் ஃபாஸ்டிங். இப்போம்லாம் 7 நாள் ஃபாஸ்டிங், 21 நாள் ஃபாஸ்டிங், 40 நாள் ஃபாஸ்டிங் அப்படின்னு நிறைய ஃபாஸ்டிங்லாம் இருக்குது. சில பேர் தாங்கள் செய்வதை பிறர் பார்க்க வேண்டும் என்று செய்கிறார்கள். இந்த 3மே ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னாரு? வெளி வேடம். சொல்லுங்க, என்ன சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க. இந்த 3மே என்னது? இது கடவுளுக்கு ஏற்புடையதா? இந்த வெளி வேஷம்லாம் போடாத. எல்லாரும் பார்க்கணும்னு தர்மம் பண்ணாத, எல்லாரும் பார்க்கணும்னு உபவாசம் இருக்காத, எல்லாரும் பார்க்கணும்னு ஜெபம் பண்ணாத. ஏன்? மனுஷர்களுடைய நல்லெண்ணத்தை பெறலாம், ஆனா மேல இருந்து உனக்கு பதில் கிடைக்காதுன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. அதனாலதான் இந்த வார்த்தையை நீங்க நல்லா எடுத்துக்கணும். நீங்கள் மனிதர்களுடைய நல்லெண்ணத்திற்கு அல்ல, தேவனுடைய பார்வையில் அவருக்கு உகந்த வாழ்வுக்கு பயணிக்க வேண்டும். ஆமென். அதனாலதான் பவுலுடைய இன்னொரு வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். எடுத்து வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்களேன். இன்னைக்கு நல்ல ஒரு சத்திய வார்த்தைக்குள்ள போவோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது
வசனம். நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடத்தில் ஒப்படைத்தார். அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம். மனிதர்களுக்கு அல்ல, எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாய் இருக்க பார்க்கிறோம். யாருக்கு உகந்தவர்களாய் இருக்க பார்க்கிறோம்? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? சொல்லுங்க, இங்க எதுக்கு வந்தீங்க? ஆண்டவருக்கு உகந்த ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாருக்கு உகந்த கூட்டம்? ஆண்டவருக்கு உகந்த கூட்டம். தேவனை கத்தோலிக்க திருச்சபையிலே முழுமையாய் சிநேகித்து அவருக்காக வாழக்கூடிய ஒரு மக்களிடம் எழும்ப வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, எங்கள் உள்ளத்தை சோதித்து எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாய் இருக்க பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை குடிச்சலுங்க. உங்க இதயத்தை சோதித்தறிகிற கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க நீங்கள் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப யாருக்கு உகந்தவரா மாறணும்? கடவுளுக்கு. சொல்லுங்க, யாருக்கு உகந்தவரா மாறணும்? கடவுளுக்கு. நீங்க ஆண்டவருக்கு உகந்தவர்களாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருக்கு உகந்தவர்களாக மாறணும்னா அவன் என்ன செய்யணும்னா விசுவாசத்தில் அவன் உறுதி உள்ளவனாய் இருக்கணும். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பல்லவியை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரு பல்லவியை நாம் பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிக்கணும். வயசானவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எழுந்து நில்லுங்கள். நல்ல வாயை திறந்து தேவனை நோக்கி உங்களுடைய உள்ளத்தை உயர்த்தணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி வாய் திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவே, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மையே நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பாடுவோம். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசத்தினால் அன்றி. நல்ல கை கொடுத்து சொல்லுங்கம்மா, நம்பிக்கையினால் அன்றி யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற முடியாது. நீங்க பூவை போட்டீங்க, நீங்க ஆடு வெட்டினீங்க, மாடு வெட்டுறீங்க, நீங்க என்ன வெட்டலாம். ஆனா இதெல்லாம் வெட்டுறது எல்லாரும் வெட்டுவாங்க. தங்கத்தை போடுறவங்க உங்களை விட மேல போடுறாங்க. ஆனா விசுவாசம் என்பது தேவனுக்கு உகந்த உங்களுடைய வாழ்வை மாற்றக்கூடியது. கை தட்டுங்க பாப்போம். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே.
நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தால். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தால். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு இன்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு இன்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். கைகளை தட்டி பாடுங்கள். ஆமென். படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. உலகத்தில் இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் சொல்லுங்க. பெரியவரே. உலகத்தில் இருக்கும் சாத்தானை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருக்கும் சாத்தானை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றியை காணச் செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றியை காணச் செய்வார். பயம் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, சத்தம் உயர்த்தி நம்பிக்கையினால் நீ வாழ்வு குரல் உயர்த்தி பாடுவோம். நண்பனே நீ பயப்படாதே, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். பயமில்லையே, பயமில்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயமில்லையே. படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நான் வாழ்வு பெறுவேன், நலமுடன் வென்று ஜெயம் பெறுவேன். நம்பிக்கையினால் நான் வாழ்வு பெறுவேன். நலமுடன் வாழ்ந்து ஜெயம் பெறுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற துதியினால் இப்பொழுதே தேவனுடைய வல்லமை இவர்கள் மீது இறங்கி வருவதாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்கள் எல்லாம் விசுவசிப்பதாக. எங்கள் உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாம் உம் மீது நம்பிக்கையின் வல்லமை ஆண்டவரே எங்களுக்குள் நீர் ஊற்றுவீராக. தேவனே, எங்கள் இதயத்தில் இருக்கிற எல்லா விதமான அவசங்கை ஆண்டவரே, சந்தேகத்தின் எண்ணங்கள், உம்மை விசுவசிக்காமல் இந்த உலகத்தின் பிடியிலிருந்து எங்களை நீர் விடுவித்தருளும் தெய்வமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீ பயப்படாதே. Praise the Lord. Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. Hallelujah. அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, விசுவாசம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம யாரும் யாருக்குடையவர், யாருக்கு ஏற்புடையவராக வாழ முடியாது. அதுதான் பவுல் சொல்றாரு, நாங்க மனுஷனுக்கு உகந்தவனாக வாழ விரும்பல. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா இல்ல,
தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆமென். இன்னைக்கு நீங்க யாருக்காக வந்திருக்கீங்க? அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ. எப்பொழுது ஒரு சில காரியங்களை நான் வேகமாய் சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசியுங்கள். தயவு செய்து நீங்கள் இதை குறிப்புகளாக எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 11:1 எடுத்து வாசியுங்கள். நம்பிக்கை என்பது, விசுவாசம் என்பது, நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கிடைக்கும் என்பதன் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். விசுவாசம் என்பது, நம்பிக்கை என்பது என்ன அப்படின்னா, இங்கே இந்த எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறார், நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்பதன் உறுதி. அது என்ன பண்ணப்படலைன்னா, கண்ணுக்கு தெரியல, கண்ணு முன்னால் அது இல்லை. ஆனா அதை பத்தி என்ன இல்லைன்னா ஐயமில்லாத சூழ்நிலை. கை தட்டுங்க பாப்போம். ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது, இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. அதுல 2 காரியம் சொல்லுது. ஒன்னு, எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. 2வது, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அமெரிக்க தேசத்திலே டிஸ்னிலேண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது. கண்டிப்பா சுற்றுலா போகிறவர்கள் அங்கே போகிறதும் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த டிஸ்னிலேண்ட், அந்த சுற்றுலா, அதாவது பொழுதுபோக்கு அந்த பூங்காவை உருவாக்கினவர் டிஸ்னி. ஒரு முறை அந்த டிஸ்னி தன்னுடைய ஒரு புரோகிராமுக்காக கார்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது, திடீரென்று தன்னுடைய டிரைவரை பார்த்து சொன்னாரா, நிறுத்து. அந்த இடத்துல டிரைவர் வண்டியை நிற்பாட்டுறாரு. இவர் அது ஒரு வரைபட தாளை எடுத்துக்கொண்டு கொஞ்ச தூரம் போய் அவர் மணிக்கணக்காக நின்று பார்த்து கொண்டே இருந்தாராம். அவர் பார்த்து கொண்டே இருந்தார். திடீர்னு அப்படியே வரைய ஆரம்பிச்சாரு. ஏதோ அவருடைய உதவியாளர் சொல்றார், சார் நேரம் ஆயிட்டு, நம்ம போக வேண்டிய டைம் ரொம்ப நெருங்கிட்டு. அவர் அதே விஷன், அதே பார்வை அவருக்கு இருந்துச்சான். இப்ப இந்த டிஸ்னிலேண்டுடைய திறப்பு விழா வரும்பொழுது டிஸ்னி இறந்து போயிட்டாரு. ஆனா அவருடைய மனைவி சொன்னாங்க, இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஆச்சரியமாய் பார்க்கிற இவை எல்லாம் இல்லாத காலத்திலேயே என் கணவனுக்குள் இதையெல்லாம் இருந்தது, அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கை தட்டுங்க பாப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பில்டிங்கையோ ஏதோ ஒரு காரியத்தை பார்க்குறீங்க. ஆனா அதை பார்க்கறது எல்லாமே இன்னொரு மனிதனுக்குள் இருந்தது. ஆமென். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு கையில செல்போன் இருக்கு. இது வரும்னு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால, நீங்களும் நானும் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால அங்க இருக்கிற கிழவியை பார்த்து, நீ கிழவி உன் பேர முகத்தை பார்ப்பேன்னு சொன்னா என்ன சொல்லுக்கும்? சொல்லுங்க. அந்த கிழவியோ நீயோ நானோ என்ன செஞ்சிருப்போம்? சும்மா கிறுக்கு பைய மாதிரி எதையாவது பேசாத. இது இன்னொரு மனிதனுக்குள்ள இருந்த தரிசனம், இன்னொரு மனிதனுக்குள்ள இருந்த அந்த என்ன ஓட்டம், அவனுக்குள்ள இருந்த அந்த பார்வை, விசன். இங்கே சொல்லப்படுகிறது, இன்னைக்கு விசுவாசம், இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்னன்னா, நம்ம என்ன தெரியுமா, நம்ம எல்லாத்தையும் பாருங்களேன், நமக்கு இந்த சில கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு எப்படி ஆயிட்டுனா, நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டி, இன்னைக்கு இருக்கிற இந்த ஜெப வழிபாடுகளுடைய நிலைமை நம்மளை எங்க கொண்டு போயிட்டுனா, இயேசு வெறும் கட்டிய குணப்படுத்துவாரு, இயேசு ஏதோ ஒரு பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கிறவரு, இயேசு ஏதோ இந்த உலகத்தில் உள்ள ஒரு தேவையை மட்டும் சந்திக்கிற ஒரு சாதாரண நூத்துல ஒரு கடவுளாக மாறிவிட்டார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும்.
பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு நம்மளை எங்க கொண்டு போயிட்டு, இன்னைக்கு அநேக இந்த போதகர்கள் ஜெபிக்கிறவர்கள் உங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க உங்களுக்கு அற்புதம் செய்கிறோம், நீங்க எங்கிட்ட சொல்லுங்க வாங்க, நீங்க எங்க வந்தா அற்புதம் நடக்கும், அங்க வந்தா அற்புதம் நடக்கும்னு. ஏதோ அற்புதம் என்பது என்னன்னா, உன் கால் வலி சரியாகணுமா, தலைவலி சரியாகணுமா, உனக்கு இந்த காரியம் நடக்கணுமா அப்படின்னு இந்த உலகத்தின் சில காரியங்களை மட்டுமே வைத்து உங்களை மயக்கி உங்கள் கடவுளாய ஆண்டவருடைய வல்லமையை உணர முடியாதபடி செய்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே கிறிஸ்தவத்தினுடைய பரிதாபம். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை விசுவசிப்பானானால் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், ஒருவன் என்னை விசுவசிப்பானானால், ஒருவன் என்னை நம்புவானானால் என்னை விட பெரிய காரியத்தை செய்வான். இந்த பெரிய காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய காரியம்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. அப்பனாதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்கு யார் தேவைன்னா, கட்டி கரைந்தது, கண் வலி குணமானது, எங்க கோழி முட்டை போட்டது, நான் பஸ்ஸில் ஏறினேன், கண்டக்டர் டிக்கெட் எடுக்கவில்லை, அல்லேலூயா, இப்படியெல்லாம் சொல்ற டயலாக் எல்லாம் விட்டு இன்னைக்கு எங்க வரணும்னா, நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்திய பிரதேசத்துல கவனிக்கிறியாமா? இயேசு சொன்ன பெரிய காரியம், லிசன், நல்லா கவனிக்கணும். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை விசுவசிப்பானால் என்னை விட பெரிய காரியங்களை, அக்கா சொல்லு, அம்மா சொல்லு, உடனே நல்லா கவனிக்கணும். பெரிய காரியத்தை செய்வான். உடனே என்ன, முக்காடை போட்டுட்டு யாரையாவது உடனே குணப்படுத்துறது தான், தொட்ட உடனே சுகம் கொடுக்கிறது தான் பெரிய காரியம் இப்படின்னு இதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. நான் சொல்லுகிற கருத்தை புரிந்து கொள். மத்திய பிரதேசத்துல ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை நல்ல கவனி, அவளுடைய கல்லூரியில கல்லூரியின் தோழிகளோடு அவளுடைய அந்த நட்பு வட்டாரத்தில் சில கிறிஸ்தவ தோழிகள், அந்த கிறிஸ்தவ தோழிகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் கிடைக்கும் போது காணாம போயிருவாங்க. இவன் பாக்குறா, என்னடா நம்ம கூட இருந்தாலுங்க இப்ப ஆளை காணோம். திடீர்னு பார்த்தா ஒரு மறைவான ஒரு இடத்துல இருந்து அவங்க ஜெபம் பண்றாங்க, ஃப்ரீ டைம். இப்ப அவ சொன்னா, நானும் உங்க கூட வரலாமா? ஓகே. அந்த பிள்ளை வந்தா சில மாதங்கள் ஆனது, இவங்கெல்லாம் பைபிள் படிக்கிறாங்க. அந்த பிள்ளை கேட்டா, இந்த உங்க ஏசப்பாவை பத்தி எனக்கும் அறியணும் ஆசை, இந்த பைபிள் எனக்கு வேணும். உடனே அவங்க ஒரு பைபிள் அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த பிள்ளைக்கு. இந்த பைபிளை படிச்சுட்டு என்ன பண்றா, கிளாஸ்லயே வச்சுட்டு போயிருதா. இப்ப வீட்டுக்கு போனா மனசு சொல்லுது பைபிள் படிக்கணும், ஆர்வம். இங்க இருக்கிற கிறிஸ்தவங்க எத்தனை பேர் பைபிள் படிக்கணும்னு எனக்கு தெரியல. இருதயத்துல அவ்வளவு ஆர்வம். என்ன பண்றா, வீட்டுக்கு பைபிள் எடுத்துட்டு தெரியாம போய் மறைவாக படிக்கிறா. ஒரு நாள் இவள் பைபிள் படிக்கிறத இவளுடைய தாய் பார்க்கிறா, தகப்பனார்ட்ட சொல்லி கொடுக்கிறா. 2 பேரும் இந்த பிள்ளையை அவளுடைய கையிலிருந்து பைபிளை பிடுங்குறாங்க, அதை கொடுக்க மாட்டேங்கிறா. முடிவு, அவள் உடையை கிழிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். அப்படியும் அவள் இயேசுவின் மீது இருந்த விசுவாசத்தை அறிக்கையிடுகிறாள், இந்த இயேசுவே மெய்யான கடவுள் ஆண்டவர் என்று. விளைவென்ன, அவளை கூப்பிட்டு இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு மொட்டையடிச்சாங்க, கை காலில் சங்கிலி போட்டாங்க. அவங்க சொல்லுகிற அவங்க தெய்வங்களுடைய இடங்கள்ல கொண்டு போய் அவளை கட்டி போட்டாங்க. சும்மா கவனிக்கணும், நீ
நீங்க நினைக்கிற இந்த விசுவாசம் எல்லாம் தூக்கி குப்பையில போட வேண்டிய விசுவாசம். உனக்கு கட்டி சரியாவலன்னா, 2 தேமல் சரியாவலன்னா, 4 நாள் சொரிஞ்சுக்கிட்டு இருந்தன்னா எங்கேயாவது போய் நிக்கிற விசுவாசியே, நினைச்சது கிடைக்கல நடக்கலன்னா இடத்த மாத்திக்கிட்டு ஓடுற விசுவாசியே, கவனி. மொட்டை அடிச்சாச்சு, கை காலில் விலங்கு மாட்டியாச்சு, கொண்டு போய் எல்லா பூசைகளும் பண்றாங்க. ஆனா சொல்றா, ஜீசஸ், இயேசுவே ரட்சகர், இயேசுவே ஆண்டவர். பூசாரிக்கு சொல்றா, இயேசுதாண்டா கடவுள் என்று. முடிவுல அந்த பிள்ளையை சில பேர், அந்த கல்லூரி தோழிகளுடைய அந்த தோழிகள் அவளை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று அவளுக்காக பல காரியங்களை செய்யறாங்க. அந்த குடும்பம் அவளை ஒதுக்கியது, புறக்கணித்தார்கள். அவ பைபிள் எடுத்து இன்னைக்கு அந்த கிராமங்களிலே சென்று இயேசு நல்லவர், இயேசு ஜீவனுள்ளவர், இயேசுவுக்காக வாழுவோம் என்று சொல்லி அநேகரை ஆண்டவருக்கு சீடத்தியாக மாற்றி கொண்டிருக்கிறார். பக்கத்துல கை கொடுத்து கேளு, நீ எத்தனை பேரை விசுவாசத்தில் நடத்தின? எத்தனை பேருமா நடத்தின? இன்னைக்கு அருங்குடை இல்லத்துக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை சண்டே, எல்லா சண்டையும் ஜெபம் நடக்கல, எத்தனை பேரை நீ கூட்டு வந்த? உனக்கே தெரியும். வார வாரம் பெஞ்சை தேய்ச்சிட்டு போக வேண்டியதுதான். வீட்டில் தூக்கம் வரல சாமி, இங்க வந்தா கொஞ்சம் நல்ல தூக்கம் வருதுன்னு சில கிளவிகள் உட்கார்ந்துருக்கலாம். வீட்டில் கரண்ட் கட் ஆகும், இங்க ஜெனரேட்டர் போடுவாங்கன்னா, உனக்கு தப்பா சொல்லல, புரிந்து கொள்ளுங்க. என் விசுவாசம் அப்படியே சப்புன்னு இருக்கக்கூடாது. என் விசுவாசம் பக்கத்துல இருக்கிறவனை பாதிக்கணும். கை தட்டுங்க பாப்போம். உன் விசுவாசம், உனக்குள்ள விசுவாசம் இருந்தால் விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? இந்த உலகத்தை அசைக்கும். என்ன ஆனாலும் சரி, எனக்கு கொன்று போட்டாலும் சரி, என்னுடைய தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட பெரிய காரியம் என்ன தெரியுமா? அற்புத அடையாளம் இல்ல, என்னைய சிலுவையில தானப்பா அறிஞ்சீங்க. என்னை விசுவாசிக்கிற என்ன பண்ணுவா தெரியுமா? துண்டு துண்டா வெட்டினாலும் இயேசுவே ஆண்டவர்னு தன் ஜீவனை கொடுப்பான். கைத்தட்டு. அதனாலதான் புனிதர்களுடைய வாழ்க்கையை பாரு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில தோலை உரிச்சாங்களாம். என்ன செஞ்சாங்களாம் சொல்லுங்க? தோலை உரிச்சப்பவும் இயேசுவே ஆண்டவர். புனித லாரன்ஸை இரும்பு கட்டில படுக்க வச்சுட்டு கீழே தீய மூட்டி விடும் பொழுது, எப்பா ராசா சிக்கன் 65 மாதிரி பின்னால வெந்துட்டுப்பா, பரட்டி போட்டு சாப்பிட்றா. விசுவாசிகள் பெருகின இடம். ஆனா இன்னைக்கு பாரு, உன் விசுவாசம், நம்முடைய விசுவாசம், நான் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும். என்னதுங்க? என்னுடைய மோட்சத்தின் பார்வை எனக்கு தெரிய வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். நான் ஏன் தேவனை நம்புகிறேன், நான் யாரை நம்பி இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியணும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டு தெரியுமா? இன்னைக்கு அநேகர் விசுவாசம், நம்பிக்கை என்பதை எப்படி மாத்திட்டாங்கன்னா, உலக தேவைக்காக மாற்றி விட்டார்கள். எப்படி மாற்றிட்டாங்க சொல்லுங்க? எப்படி மாத்திட்டாங்க? உலக தேவை. சிலர் சொல்றாங்க, உலகத்தினுடைய தேவைகளை நீங்க சிந்தித்து, நீங்க நல்லா கவனிங்க, உலகத்தின் தேவைகள் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனுக்கு விசுவாசம் எப்ப வரும் சொல்லுங்க? நம்பிக்கை எப்ப வரும்? விசுவாசம் எப்பொழுது ஒருவனுக்குள் வளரும், ஒருவனுக்குள்ள வரும் தெரியுமா? வாசிங்க, முதல் படி எடுத்துக்கொள்ளுங்கள்.
முதல்ல விசுவாசம் ஒருத்தனுக்குள்ள வரணும்னா, இல்ல 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 நீங்க ரோமர், நான் சொல்ற வாசிங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. ரோமர் 10:17 வசனம் எடுங்கப்பா. ரோமர் 10:17 எடுங்க. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். அறிவிப்பதை கேட்டால்தான் விசுவாசம், நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி, கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அதை கேட்க வாய்ப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் எப்ப வரும் சொல்லுங்க? விசுவாசம் எப்ப வரும்? இயேசுவை பத்தி, கிறிஸ்துவ பற்றிய செய்தி அறிவிக்கப்படணும். யாரை பத்தி செய்தி? இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு பாருங்க, இந்த பிரசங்க பீடங்கள்லாம் இன்னைக்கு என்னவாயிட்டுனா சொந்த சுய புராணங்களா மாறிட்டு. நான் வந்தேன், தொட்டேன், ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செஞ்சாரு, இவளுக்கு அற்புதம் செஞ்சாரு, எனக்கு அது கொடுத்தாரு, இது கொடுத்தாரு. இதெல்லாம் விடு. இந்த பிரசங்க பீடம் எதுக்குன்னா, இந்த தேவனுடைய ஆலயம், இந்த அருங்குடை இல்லம் எதற்காகன்னா, யாரை பற்றி அறிவிக்க? சத்தமா சொல்லுங்க, யாரை பத்தி அறிவிக்க? நீங்க யாரை கேட்க வந்திருக்கீங்க? இயேசுவை பற்றி அறிவு வளர. சொல்லுங்க, யாரை பற்றி அறிவு வரணுமா? அதனாலதான் பைபிள் சொல்லுது, அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு ஏற்படும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை பற்றிய அறிவிப்பு, இயேசு அறியணும். இயேசுவை பற்றி பேசுங்க. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் சொன்னாரு, உன்னுடைய வீட்டு வாசல்ல எழுதி போடு, கைகள்ல உன் பிள்ளைகளுக்கு நீ எங்கெல்லாம் பார்க்கிறியோ அவர்களுக்கெல்லாம் என்னைய பத்தி பேசு. நடந்து போன பாதையில எல்லாம் தேவன் செய்த காரியங்களை பேசு. நீங்க பாருங்க, எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பற்றிய அறிவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பவுல் எழுதும் பொழுது நம்பிக்கை எப்படி உண்டாச்சு அப்படி சொல்லும் பொழுது நீங்க வாசிங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். நல்லா கவனிக்கணும். என்ன எடுத்து வாசிங்க. மறைநூல் நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. கை தட்டுங்க பாப்போம். அப்போ நம்பிக்கை எப்ப வரும்னா, இந்த தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது, கேட்கும் போது. கை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவங்க குறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு சமீபத்தில் ஒரு சபைக்கு போய் ஒரு பாஸ்டரா இருந்தவர் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்து விட்டார். நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவர் சொன்னார், பிரதர், வசனத்தை கேட்கணுங்கிற ஆர்வத்துல தான் போனோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க வசனத்துக்கு இடம் இல்ல, சுய பெருமைகளுக்கு தான் இடம் இருக்கு. இது ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்தினாரு. நான் இன்னைக்கு பார்த்தேன், இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இதுல ஒரு அமைதியான நிலைமை கிடைக்கல. நான் மீண்டும் ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் என் மீது அவருடைய இரக்கத்தை ஊற்றினார். மீண்டும் கத்தோலிக்க திருச்சபையிலே நான் வந்து நற்செய்தி பணி ஆற்ற ஆரம்பித்திருக்கிறேன். கை தட்டுங்க பாப்போம். நீங்க விசுவாசத்தை எப்ப பெற முடியும்?
முதல்ல விதைக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், விதை என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. விதைக்கிறவர் யாரு? தேவன். 4 விதமான நிலம் இருக்கு, 4 விதமான இடங்கள். ஒன்று வழியோரம், இன்னொன்று பாறை, இன்னொன்று முட்புதர், 4வது நல்ல நிலம். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் வசனத்தை அனுப்பும்போது வசனத்தின் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது யாருக்கு அதை கேட்கக்கூடிய அக்கறை இருக்கிறதோ அவர்கள் நம்பிக்கையை தங்களுக்குள் துளிர்விட செய்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த நம்பிக்கை என்ன செய்யுது? விதைக்கப்படுகிறது. நம்பிக்கை அங்கே உருவாகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால தான் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க. திருத்துதர் பணிகள் 14ஆம் அதிகாரம், திருத்துதர் பணி 14ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை படிங்க. ஒரு அற்புதம் எங்க நடக்கு தெரியுமா? படிங்க. 14ஆம் அதிகாரம் 8. லிஸ்திராவில் கால் விளங்காத ஒருவர் இருந்தார். கால் விளங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலே கால் ஊனமுற்றிருந்த அவர், பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை, ஒருபோதும் நடந்தது இல்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதை கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து, இப்ப நல்ல கவனி, நீ என்ன பெறுவதற்கு? நலம் பெறுவதற்குரிய நம்பிக்கை எப்ப வந்துச்சு? கேட்டாரு. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. தூங்காத, பராக்கு பார்க்காத, எப்ப முடியும்னு வாட்சையே பார்த்துக்கிட்டு இருக்காத. சிலர் வந்த உடனே வாட்சை பார்க்க ஆரம்பிச்சு. பிரைஸ் தி லார்ட். நீயே என்ன பண்ணிடலாம்? முள்ள மெல்ல 4 மணிக்கு திருப்பி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஓயாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற வசனம், விதைக்கிற வசனம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. தேவனுடைய வசனம் திரும்ப கிடைக்குமா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது கால் பிறவியிலேயே ஊன முடியாத ஒருவன் அதை என்ன செஞ்சானா? கேட்டான். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. கேட்டாதான் விசுவாசம் முளைக்கும். விசுவாசம் என்ன செய்யும்? முதல்ல முளைக்கணும். பிரைஸ் தி லார்ட். முதல்ல விசுவாசம் என்ன செய்யணும்? உனக்குள்ள வரணும்னா, முளைக்கணும்னா விதை விதைக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப லிஸ்திராவில அந்த மனுஷன் தேவனுடைய வசனத்தை கேட்டான். அந்த வசனத்தை அவன் கேட்ட பொழுது அவனுக்குள்ள என்ன வந்துட்டுமா? நம்பிக்கை உண்டாச்சு. என்ன உண்டாச்சு? நம்பிக்கை. நம்பிக்கை என்ன பண்ணிட்டா? அற்புதத்தை கொண்டு வந்தது. கை தட்டு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, முதல்ல நல்ல கவனிச்சுக்கணும். விசுவாசம் எப்போ வளரும்? விசுவாசம் எப்போ உருவாகும்? கேட்கணும். இரண்டாவது வாசிங்க நீங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. யாக்கோபு 2:19 எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரம். கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள். நல்லதுதான். பேய்களும் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. இப்ப யாக்கோபு தொடக்க திருச்சபைக்கு எழுதுறாரு. விசுவாசம் என்பது நீங்க மட்டும் இல்ல, நம்பிக்கை என்பது உங்களுக்கு மட்டும் இல்ல. யாரும் நம்புறா? இப்ப நீங்க உங்களுக்கும் பேய்க்கும் ஒரு டிஃபரெண்ட். என்ன டிஃபரெண்ட்? பேய்க்கும் உங்களுக்கும் டிஃபரெண்ட் என்ன? பேய்க்கு உருவம் இல்லையா? அந்த அக்கா சொல்லுது உருவம் இல்ல தெரியுமா? பக்கத்துல கை கூட சொல்லுங்க, உனக்கு தெனாவட்டும் திமிரு இருக்கு, பேய்க்கு பயம் இருக்குது.
நன்மை வாங்க நற்கரணையை தூக்கிட்டு வந்தா பேய் ஓடுது, நீ சொரிஞ்சுக்கிட்டு இருக்க. தப்பா எடுத்துக்கிட்டாங்க, புரியுதா? பைபிள் சொல்லுது விசுவாசம் உங்களுக்கு நினைக்காதீங்க. விசுவாசம் என்பது, நம்பிக்கை என்பது யாருக்கு இருக்கு? பேய்களுக்கு இருக்குப்பா. ஏன்னா பேய்கள் என்ன செய்தான்? உன்னோட ரொம்ப நல்ல என்ன செய்து? அது பயத்துல நடுங்குது. ஓ இயேசுவே, உமக்கு இங்க என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தி? ஆனா இருக்கிற எல்லா குசுமும் யார் பண்றா? விசுவாசியே. விசுவாசியே உனக்குள்ள விசுவாசம் இல்லையே. நம்பிக்கையாளர்கள்னு சொல்ற நமக்குள்ள என்ன இல்ல? நம்பிக்கை இல்லையே. அதனாலதான் அடுத்த வசனம் தயவு செய்து எடுத்து வாசிங்க. வாசிக்கிறீங்களாமா? வாசிங்க. அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என எடுத்து காட்ட வேண்டுமா? அப்ப ரெண்டாவது, ஒண்ணு விசுவாசம் என்பது கேள்வியினால் கேட்கும் போது வரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, நீங்க முதல்ல கேட்கணும். கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறவர்களாக மட்டும் இருந்துடக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ நிலைமை என்ன? அந்த ஃபாதர் சூப்பர், இந்த பிரதர் சூப்பர், அவரு சூப்பர். ஆடா வீணா போனவனே, உன் நிலைமை என்ன? கேட்டதை என்ன செய்யணும்? செயல்படுத்தணும், பிராக்டிக்கல்ல கொண்டு வரணும். அததான் எழுதுறாரு. இன்னைக்கு விசுவாசம் என்ன ஆயிட்டு தெரியுமா? இன்னைக்கு விசுவாசம்ங்கிறது எழுத்துல இருக்குது. ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாது. விசுவாசம் என்ன பண்ணா, உன்னுடைய நம்பிக்கை செயல் வடிவம் பெறணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகள் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப விதைக்கப்பட்ட விதையான தேவனுடைய வசனம் உனக்குள், உங்களுக்குள் வளர வேண்டும். என்ன செய்யணும்? விதைச்ச விதை என்னமா செய்யணும்? வளரணும். அதுதான் செயல். அதனாலதான் யாக்கோபு சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக முதல் அதிகாரத்திலே சொல்லுவாரு. நீங்க வாஸ்து பாருங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 22வது வசனம். இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டாம்? ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். சகோதரா, உன்னை நீ என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நல்ல நாங்க டெய்லி வாரம் பைபிள் வியாக்கியானங்கள் கொடுக்கப்படுகிறது, வசனங்கள் கொடுக்கப்படுகிறது. நாங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், நாங்க ஜெபத்துக்கு வர்றோம், எல்லாம் இருக்கு. ஆனா அந்த கேட்பது எங்க கொண்டு போனோம்னா, எனக்குள்ள செயல் வடிவம் பெறணும். அதனாலதான் விசுவாசம் அடுத்த நகர்வு என்ன? அதன்படி நடக்கிறவர்களா. விசுவாசத்தினுடைய செயல் படிக்கட்டு என்ன? முதல்ல முளைக்கணும், விதைக்கணும். விதைத்தாதான் அது நிச்சயம் முளைக்கும். முளைச்சதோடு இருக்கக்கூடாது, அது வளர ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, அந்த வசந்த படிங்க. கேட்கிறவர்களாக இல்லாம அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வசந்த படிக்கும் பொழுது நீங்க வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க பிறகு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அதை வாசிங்க. என்ன? தேவன் மீது வைத்த விசுவாசம், நம்பிக்கை எப்படி செயலாற்றியது அப்படின்னா, தேவன் மீது, ஆண்டவர் மீது அவர்கள் வைத்த விசுவாசம் அவங்களை எப்படி பண்ணிச்சு சொல்லுங்க? அவர்களை இறைவன் மீது, கடவுள் மீது இருந்த நம்பிக்கை எங்க கொண்டு போயிட்டுனா, தங்களையே அர்ப்பணிப்புக்கு நடத்தியது. கை தட்டுங்க பார்ப்போம். விசுவாசம் என்ன எங்க கொண்டு போகணும்? அர்ப்பணிப்பு. சொல்லுங்க, விசுவாசம் என்ன எங்க கொண்டு போகணும்? அர்ப்பணிப்புக்கு கொண்டு போகணும்.
சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ முன்னால 2 இருக்கு. ஆப்ஷன் 1 ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. என்னது? சிலையை வழிபட்டால் ஜீவன், சிலையை வழிபடாவிட்டால் மரணம். சாதாரண மரணம் இல்ல, 7 மடங்கு எரிகிற தீச்சூளை. நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்க? காது கேட்காது இப்பலாம். நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்க? ஐயா வாய் மட்டும் கேளுங்க, எல்லாம் இங்கதான் பேசும். ஏன்னா இப்ப நீ விசுவாசி, வெளியே போனா அவிவிசுவாசி. பிரைஸ் தி லார்ட். சொல்லு அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா கதையும் இங்க கோயில்ல பரலோகம் போகணுமா? இப்ப இயேசு வந்தா எத்தனை பேர் போவ? எல்லா கிளவி கை தூக்குவா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவஸ்தை போடுறதுக்கு அன்னைக்கு ஒரு கிளவிக்கு போயிருக்கோம். அவஸ்தை போட்டு முடிச்சுட்டு, பாட்டியம்மா ஆண்டவர் நல்ல நிம்மதியா போறியா? இல்ல சாமி, 3வது பிள்ளைக்கு பேர்கால பார்க்கணும் சாமி. பேத்திய பார்த்துட்டு போயிருது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சண்டை வந்தோன்னு போறேங்கிற, ஆனா போக மாட்டேங்கிய. இங்க பாரு, விசுவாசம் என்னன்னா சும்மா எதையோ பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல, விசுவாசம் செயலுக்குள் கொண்டு போகிறது. என்ன செயல்? என்னுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, என் தேவனுக்காக என்னை அது அர்ப்பணிக்க வைக்கிறது. கை தட்டு பார்ப்போம். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ நினைச்சிருந்தா ராஜாக்கு ஒரு கூச்சா தூக்கிட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு எதையாவது வாங்கிட்டு அவன் சாதிச்சிருக்கலாம். அவங்களுக்கு ஜீவனை விட தேவன் ஆண்டவர் தான் அவர்களுக்கு எல்லாமாக இருந்தார். அதனாலதான் ஜீவனை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. கை தட்டுங்க பாப்போம். தானியேலை பாருங்க, ராஜா சொல்றான், ராஜா ஒரு கட்டளை இடுறான், இந்த நாள் முதல் எவனும் தன் தெய்வத்திடத்திலே மன்றாட கூடாது. மன்றாடினால் அவன் சிங்கக்கபில தள்ளப்படுவான். மன்றாடாட்டா ஜாலியா தண்ணியை போட்டு கவுந்தடிச்சு படுத்துக்கோ. தானியேலுக்கு என்னங்க தெரிஞ்சது? பைபிள் சொல்லுகிறது, ராஜாவுடைய சட்டத்திட்டம் வந்த பின்னால அவன் தன் விசுவாசத்தை செயல்படுத்தினான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. உலகத்துல தேசத்துல என்ன கட்டுப்பாடு வந்தாலும், என்ன கட்டுப்பாடு இருந்தாலும், விசுவாசம் உள்ளவன் தன் ஜீவனை விட தன் தேவனை நேசிப்பான். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு தேவனை நேசிக்கிற கூட்டம் எழும்பணும். ராஜாவுடைய சட்டம் வந்துட்டுங்க, நடைமுறைக்கு வந்துட்டு வழக்கம் போல, பைபிள் அழகா சொல்லு, வழக்கம் போல தானியேல் தன் பலகணிகளை திறந்தாராம், எருசலேம் நோக்கி பார்த்தாராம். வழக்கம் போல அவர் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்? அவருக்கு தெரியும், எனக்கு சிங்கக்கபி இருந்தாலும், நான் சாவ நேர்ந்தாலும், சாவை கூட என் தேவ பிரசன்னத்திலே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தான். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப விசுவாசம் எதுக்கு? செயலாற்ற. என்ன செயல்? ஆண்டவரே, நான் விரும்பினதை தந்தா நீர் தேவன், நீர் நான் விரும்பினதை தருவீர் என்று விசுவசிக்கிறேன். அல்லேலூயா. தந்தாலும் அவர்தான் தேவன். சொல்லு. தந்தாலும் தராட்டாலும் அவர் தான் எனக்கு எல்லாம். நான் விரும்பினது நீ வரும்போது ஒருவேளை விருப்பத்துக்காக வந்திருக்கலாம், போகும்போது எப்படி போ, கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி என் ஜீவனான தேவனை நான் உயிருள்ளவரை நம்புவேன், ஏனெனில் அவரே என் நம்பிக்கை. மூன்றாவது, பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Hallelujah. Hallelujah. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். முதல்ல விசுவாசம் எப்ப வளரும்?
விசுவாசம் எப்ப வரும்? கேட்கும் போது. இரண்டாவது, விசுவாசம் செயல்படுத்தும் பொழுது அது வளரும். மூன்றாவது வாசிங்க. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது உலகத்தை வெல்வது நம் நம்பிக்கையே, நம் விசுவாசமே. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தை ஜெயிப்பது என்னது? சொல்லுங்க பிரதர். உலகத்தை ஜெயிப்பது என்னது? நம் நம்பிக்கை. உலகத்தை ஜெயிப்பது என்னமா? விசுவாசம், நம்பிக்கை. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உலகத்தை ஜெயிப்பது நம்பிக்கை, உலகத்தை ஜெயிப்பது விசுவாசம். உடனே நீங்க உலகத்தை ஜெயிப்பது விசுவாசம் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன? கவனிங்க பிரதர், நல்லா கவனிங்க. முக்கியமான மூணாவது பாயிண்ட், ஜெயம். இந்த வெற்றி என்பது என்ன? சில பேர் சத்துருக்களை நினைக்கிறாங்க, எதிரிகளை ஜெயிப்பது. என்னை அவங்க பிடிக்காம எனக்கு ஏதோ பண்றாங்க, ஆண்டவர் அவங்க முன்னால என்ன ஸ்திரமாக நிறுத்துவார். அதெல்லாம் கவலையப்படாத, பயப்படாத, நடக்கும். உலகத்தை ஜெயிப்பதுன்னா என்ன? நான் கடன் பட்டு இருக்கிறேன், இந்த கடன்ல இருந்து ஆண்டவர் நான் வெளியே கொண்டு வந்து ஒரு ஜெயத்தை தருவார். கண்டிப்பா நீ கேட்காமலே இது நடக்கும். ஆனா இங்க சொல்லப்பட்ட அந்த வசனத்தினுடைய கருப்பொருள் என்ன தெரியுமா? கவனிக்கிறீங்களா? உலகத்தை ஜெயிப்பது விசுவாசம். அப்போ ஒன்று, கேட்கும் போது விசுவாசம் முளைக்கிறது. இரண்டாவது, அது விசுவாசம் செயல் வடிவமாகி வளர்கிறது. அந்த வளர்கிற விசுவாசம் என்ன தெரியும்னா, எனக்கு வெற்றியை காண செய்கிறது, ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஆமென், ஆமென். எப்படி ஜெயத்தை கொண்டு வரும்? வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஏனெனில் உலக சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. அடுத்த வசனத்தை போட்டுருங்க. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகிறது, ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர் நிலைத்திருப்பார். இப்ப நீங்க மீண்டும் அந்த 16 பாருங்க. உலகத்தை ஜெயிக்கிறது என்னது? நான் ஆண்டவர் சொல்றாரு, வசனம் தருகிறார். உலகத்தை ஜெயிப்ப. உலகம்னா என்ன? உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? நீங்க நல்ல, நான் நேரத்து நிமித்தமா சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன், நீங்க வாசித்துருங்க. பிறகு எபிரேயர் 11:31 வாசிங்க, வாசித்துருங்க. எபிரேயர் 11:31 வாசிங்களேன். எபிரேயர் 11:31. விலைமகளான ராகாபு ஒற்றர்களை நன்கு வரவேற்று கீழ்ப்படியாதவரோடு அழியாது தப்பித்துக் கொண்டது நம்பிக்கையினால் தான். யாரை பத்தி எழுதியிருக்கு? ஒரு விபச்சாரிய பத்தி எழுதியிருக்கு. யாருங்கவா? யாருன்னு போட்டிருக்கு. அவ யாருன்னா, உடலை வித்து பொழப்பு நடத்துறவா. அவள் விலைமகள். இந்த பூசி மொழி அவள் யார்? சரீரத்தை வித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கா. ஆனா எப்பொழுது தேவனுடைய தொடுதலை அவள் பெற்றுக்கொண்டாலோ அவள் என்ன பண்ணிட்டா? தன்னுடைய பழைய பொழப்பெல்லாம் விட்டுட்டு, ஆதாயமான உலக சார்ந்த சிற்றின்ப ஆசைகளை விட்டுட்டு தேவனை நம்பினதனுடைய விளைவு அவ எங்க வந்துட்டா தெரியுமா? விசுவாசிகளுடைய பட்டியலில் வந்துட்டா. கைத்தட்டு பாப்போம், நல்ல கைத்தட்டு. பழைய இயல்பை விட்டுட்டா, ஜெயிச்சா. எதை ஜெயிச்சா? விபச்சாரத்தை, வேசித்தனத்தை, உடல் இச்சைய, ஆசைய, எல்லாத்தையும் அவ ஜெயித்தா. உலகம்
நீங்க அதே தான் நீங்க யோவான் 8 போனீங்கன்னா, யோவான் 8 அதே போல ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், அவ யாருங்க? அவளை பத்தி எழுதிருக்கு, கையும் களவுமா பிடிச்சோம். ஏன்? கண்டிப்பா மேக்கப் பண்ணிருப்பா, மற்றவங்களை கவுத்திருப்பா, என்னெல்லாமோ பண்ணிருப்பா. ஆனா என்னைக்கு அவள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டாலோ அன்னைக்கு அவள் என்ன பண்ணிட்டா தெரியுமா? தன்னுடைய இச்சையை அவள் ஜெயிக்கும்படி இயேசுவின் பாதத்தில், அதாவது 3 காரியம்: கேட்டல், செயல்படுத்துதல், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுதல். கை தட்டுங்க. இப்ப உலகத்தை அவள் ஜெயித்தா. சக்கேவை பாருங்க, மத்தேயுவை பாருங்க, பண ஆசை உடையவர்கள். கவனிக்கியாமா? நீ ஆசையோட இங்க வந்திருக்கியா? நீ உன் ஆசையே யாரா மாறணும்னா இயேசுவா மாறணும். கை தட்டு பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சக்கேயு இயேசுவை பத்தி கேள்விப்பட்டு தான் பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவர் செயல் வடிவம் கொடுத்துட்டாரு, இறங்கி வானோன்னு வந்துட்டாரு. 3வது என்னவாயிட்டுனா, இந்த செல்வம் இல்ல சாமி, நீ தான் சாமி எனக்கு எல்லான்ட்டாரு. கை தட்டுங்க. மத்தேயு கேட்டாரு, பின்பற்றினார், விசுவாசியாய் சீடனாய் இயேசுவை பின்தொடர்ந்து தன் வாழ்வை கொடுத்து விட்டார். அங்கே ஜெயம் பெறுகிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப விசுவாசம் என்ன கொண்டு வரும்? ஜெயம், வெற்றியை கொண்டு வரும். ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசம் எப்போ வரும்? எப்போ விசுவாசம் வரும்? இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லை? வசனத்தை கேட்கறது இல்லை. வசனத்தை கேட்டாலும் வசனத்தை செயல்படுத்துவதில்லை. செயல்படுத்தினால்தான் அது என்னவா மாறும்? ஜெயமாக மாறும், வெற்றியாக மாறும். இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க, முடிக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? வந்தோம் போனோம் இல்ல. கப்ரியேல் தூதர் மாதாவை பார்த்தாரு, மங்கள வார்த்தை சொன்னாரு. மாதா அங்க சொன்னாங்க, இது நடக்கிறது என்னப்பா, இது உலக பிரகாரமா, இது நடைமுறைக்கு இல்லையேன்னு ஒண்ணு. அங்க வசனம் நமக்கு தெரியும். லூக்கா நற்செய்தியில 1:37 கடவுளால் ஆகாதது. மாதா சொன்னாங்க, இதோ ஆண்டவருடைய அடிமை. கேட்டாங்க, செயல் வடிவம் கொடுத்தாங்க. ஜெயத்தை நோக்கி விண்ணக மன்னக அரசியாக அவள் என்றும் நித்திய கன்னிகையாக நம்மோடு இருக்கிறார். ஜெயத்தை கொடுக்கும். நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு நீங்க வந்தது போல எந்திரிச்சு போயிடாதீங்க. வந்தது போல தங்கச்சி போயிடாத. அம்மா காலம் கொஞ்சம்தான், வந்தது போல போயிடாத. இந்த அருங்குடை இல்லத்தில் அருங்குடை நாதரை தேடி நீ வந்திருக்கிற நோக்கம் என்ன? உம்மையே நம்புவே, நீரே என் நம்பிக்கை, உமக்காக வாழ்வே. எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த உலகத்துல சொல்லப்படுகிற எதையும் நம்பாத, உன் கடவுளை நம்பு. 56:3 வாசித்தீங்க, அச்சம் என்னை மேற்கொள்ளும் பொழுது உம்மையே நம்பி இருப்பேன், உம்மையே நம்பி இருப்பேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். உம்மையே நம்பி இருப்பேன், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே. எல்லாரும் எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, கைகளை உயர்த்துங்க. நல்ல கவனிக்கணும். விசுவாசம் இல்லாம யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. இந்த விசுவாசம் ஒருத்தனுக்குள்ள உருவாகணும்னா அந்த விசுவாசத்தை அவனுக்குள்ள வளரச் செய்வது தேவனுடைய வசனம். அந்த வசனம் செயல் வடிவமாகும் போது விசுவாசம் வளரும். அந்த விசுவாசம் வளரும் பொழுது
அவன் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறான். ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை அவர் தருகிறாராமே. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடிக்கிறேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்பிடுவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் பாடுங்க. நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல், மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க, உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், வாய்களை திறந்து அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இப்ப அற்புதம் என்ன தெரியுமா? கட்டி கரையறதில்ல. அற்புதம் என்ன? தலைவலி தீர்றதில்ல. அற்புதம் என்ன தெரியுமாங்க? எனக்கு குழந்தை வர கிடைக்கிறது இல்ல. அற்புதம் என்னன்னா, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் வாழ்க்கையில என்னவானாலும் எல்லாம் உமக்காய் சகித்து நீரே என் நம்பிக்கைன்னு சொல்றது அற்புதம். கை தட்டுங்க பாப்போம். கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும், கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், விரும்பினது நடந்தாலும் நடக்காட்டாலும் என் நம்பிக்கை யாரு? பின்னால இருந்து சத்தமே இல்லையே. பின்னால உள்ளவங்க சொல்லு, வாலிப தம்பி சொல்லு, உனக்கு யார் நம்பிக்கை? சொல்லு, யார் நம்பிக்கை? இந்த உலகத்துல இந்த சின்ன சின்ன அற்ப காரியங்கள், இதுக்காக நான் அவரை நம்பல. அவரை நான் நம்புறேன். ஏன்? எல்லாமே அவர் தான். என் நம்பிக்கை அவர் தான். அதனாலதான் எரேமியா பக்தன் சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே நம்பிக்கை. பிரதர், நம்பிக்கை யாரு? உங்க தேவைக்காக அவரை நம்பாதீங்க, உங்க தேவையே அவர் தான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை அல்லாமல். நல்ல கை தட்டி பாருங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, அதிசயம் செய்யுங்கப்பா, ஆறுதல் தாங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், உம்மை அன்றி எனக்கு யாரப்பா? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான். நல்ல வாய்களை திறந்து இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா
நேரமும் எல்லா இடத்திலும் உதவி செய்ய தவறாத தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 2 கைகள் நெஞ்சில சேர்த்து வைங்க. 2 கைகள் நெஞ்சில சேர்த்து வைங்க. கண்ணை மூடுங்க. உண்மையிலே நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா? சும்மா உணர்ச்சி வசப்பட்டு பேசப்படாது. தேவ வசனத்தை கேட்கிறியா? அந்த வசனத்துக்குள்ள நீ வளர்கிறாயா? வளர்ந்தனா உன் சாட்சியம் வீட்டுக்குள்ள வளர்ந்திருக்கும். உன் புருஷன் இன்னைக்கு வந்திருப்பான், உன் மனைவி வந்திருப்பா, உன் பிள்ளை வந்திருக்கும், உன் குடும்பம் இன்னைக்கு ரட்சண்யத்துக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வந்து சேர்ந்திருக்கும். ஒரு கணவர் சொன்னாரு, என் மனைவி எனக்கு போதிக்கல பிரதர், ஜெபத்துக்கு போவா, அவ வாழ்ந்த வாழ்க்கை என்ன கிறிஸ்துவுக்குள்ள நடத்துச்சு. கை தட்டு பாப்போம். அது செயல் வடிவமாயிட்டு அது ஜெயத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு உன் குடும்ப ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா உலகத்துக்காக அவரை நம்பாத, உன் ஆத்துமாவுக்காக அவரை நம்பு. அதுவே விசுவாசம் ஜெயத்தை, உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாய் மாறும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்திற்காக, உம்முடைய வார்த்தை அபிஷேகத்துக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. கைகளில் காணிக்கை எடுத்துக்கொள்வோம்.